ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறடிக்காசி சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். முத்து மீனா கிட்ட நடந்த எல்லா விஷயங்களையும் தெளிவாக எடுத்து சொல்லிடுறாங்க. ஏங்க, உங்கள் அம்மா தான் அப்படி பண்ணினாங்கன்னா மாமா ஏன் விட்டாரு? அவராது உண்மையை கண்டுபிடிச்சி மனோஜ் தான் தப்பு பண்ணதுன்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு மீனா கேட்குறாங்க. முத்து உடனே, இல்லை மீனா, எல்லாம் சரிதான். அப்பாவுக்கு எல்லா விஷயமும் ஏற்கனவே தெரியும். அப்பா என்கிட்ட வந்து கேட்டாங்க. நான் தான் அப்பா கிட்ட நீங்கள் எதுவும் கேட்க வேண்டாம்ப்பா, அம்மாவுக்கு மனோஜை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனே அவங்க கூட இருக்கட்டும்ப்பா, எப்படி இருந்தாலும் உண்மையை சொல்லிட்டு நானே வெளியில் வந்தால் கூட என்ன அவங்க கூட வச்சுக்கிற மாட்டாங்க. அப்புறம் மனோஜும் கூட இல்லாமல் நானும் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு அம்மா தனியாக இருந்தா ரொம்ப கஷ்டப்படுவாங்கப்பா, அதனால இந்த விஷயத்த நீங்கள் சொல்ல வேண்டாம் அப்படின்னு அப்பா கிட்ட நான் தான் ப்ராமிஸ் வாங்கினேன் மீனா, அப்பாவை ஒன்றும் தப்பாக நினைக்காத அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. சரி, நான் போய் நியாயத்தை கேட்குறேன். அந்த அத்தை நியாயத்தை சொல்லி தானே ஆகணும், மனோஜ் உண்மையை ஒத்துக்கிட்டு தானே ஆகணும் அப்படின்னு மீனா கேட்கும்போது, மீனா நீ வா, அதெல்லாம் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல வேண்டாம், முடிஞ்சு போன விஷயங்கள் முடிஞ்சதாகவே இருக்கட்டும். இப்போ அதை நியாயப்படுத்தி உண்மையெல்லாம் வெளியில் கொண்டு வந்து அதை எல்லாரையும் கஷ்டப்படுத்தும் வேண்டாம் மீனா அப்படின்னு முத்து சொல்லிடுறாரு. சரிங்க, எனக்கு இது மனசே ஆற மாட்டேங்குது. ஆமாம், உங்களுக்காக யாருமே இல்லைன்றப்போ எதுக்காக இந்த வீட்டில் நம்ம இருந்துட்டு இருக்கணும்? வாங்க, நம்ம இந்த வீட்டை விட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. முத்து வந்து, ஏய், அப்பாவெல்லாம் விட்டுட்டு வர முடியாது, அப்பா பாவம் அப்படின்னு முத்து சொல்ல சொல்ல மீனா ஆவேசத்தோட கீழே இறங்கி வந்துடுறாங்க. முத்து வேகமாக வந்து, மீனா நான் சொல்கிறது கேளு, இப்போ நம்ம எங்கேயும் போகலை, நம்ம ஒன்று வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டாம். இங்கே பாருங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் நியாயம் சரின்னு பட்டுச்சுல, அதே மாதிரி எனக்கு ஒரு விஷயம் நியாயம் சரின்னு படும். நாம் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம், அப்படி நம்ம இங்கே தான் இருக்கணும் அப்படின்னா உண்மை என்னன்னு வெளியில் வந்தே ஆகணும் அப்படின்னு மீனா பிடிவாதமாக இருக்காங்க. முத்து, மீனா நான் சொல்கிறது நீ கேட்கவே மாட்டியா? நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், ஆனால் இந்த விஷயத்தில் கேட்க மாட்டேன். இனிமேலும் நீங்கள் திருடன் ஜெயிலுக்கு போனாலுன்னு யாரோ விவரம் தெரியாதவங்க சொன்னால் பரவாயில்லை, ஆனால் உங்கள் அண்ணன் மனோஜ் சொல்கிறத என்னால் ஏற்றுக்கிறவே முடியாதுங்க அப்படின்னு மீனா கோவப்படுறாங்க. அண்ணாமலை வந்து, மீனா என்னம்மா, என்ன பிரச்சனை? இல்லை மாமா, நாங்கள் இந்த வீட்டில் இருக்கலை, வீட்டை விட்டு வெளியில் போகிறோம். இவர் இப்போ தான் நடந்த விஷயங்கள் எல்லா உண்மையையும் எனக்கு சொன்னார், மனசு கேட்க மாட்டேங்குது. நாங்கள் இனிமேலும் இங்கே இருந்துட்டு அவமானப்பட்டுக்கிட்டு இருக்க விரும்பலை, நாங்கள் வெளியில் போகிறோம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அண்ணாமலை உடனே, என்னம்மா என்ன சொல்கிற? வேண்டாம்மா, முத்து இங்கே தான் இருக்கணும். ஏமாம்மா? ஏன்? அவர் எதுக்காக இங்கே இருக்கணும்? உங்கள் பிள்ளை தானம்மாம்மா அவர். நீங்கள் எப்படி உண்மையெல்லாம் தெரிஞ்சிட்டு வாயை மூடி அமைதியாக இருந்துட்டீங்க? சரி, என்னமோ ஒன்று, நீங்கள் இருந்துட்டீங்க. உங்கள் பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு உங்கள் பொண்டாட்டியோட மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் எல்லா உண்மையும் மறைச்சிட்டு அமைதியாக இருந்தீங்கல்ல, இப்போ ஏன் புருஷன் அவமானப்படக்கூடாதுன்னு என் பேச்சை கேட்டு அவர் வரட்டும், நாங்கள் தனி கொடுத்துறோம் போகிறோம் அப்படின்னு மீனா கோவமாக சொல்கிறாங்க. விஜயா உடனே, ஏய் என்ன வாய் ரொம்ப நீளுது, அவரை பார்த்தே எதிர்த்து பேச ஆரம்பிக்கிற? இத்தனை நாளாக அவர் தான் உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வந்தாருன்னு சொல்லி அவ்வளோ மரியாதை கொடுத்து தாங்கன்னு தாங்குவ. ஏதோ சரி அவருக்காக மரியாதை கொடுக்குறேன்னு நினச்சேன். இப்போ என்ன, உங்கள் பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு நீங்கள் வாயை மூடிட்டு உண்மையை சொல்லாமல் இருக்கீங்கன்னு சொல்கிற? அப்படி என்ன உண்மையை அவரை மறைச்சாரு அப்படின்னு விஜயா கேட்குறாங்க. உடனே அண்ணாமலை, விஜயா நீ சும்மா இரு மாமா, இந்த ஒரு வார்த்தையை தவிர உங்களுக்கு வேற எதுவுமே தெரியாதா மாமா? அத்தை செய்கிற தப்பையும் சரியாக கண்டிக்க மாட்டீங்க, மனோஜையும் நீங்கள் கண்டித்து வளர்க்கலை, எல்லாரும் செய்கிற பாவத்துக்கும் தப்புக்கும் இவர் மட்டும்தான் தண்டனை அனுபவிக்கிறாரு, இனிமேலும் நான் இங்கே இருக்க விரும்பலை மாமா அப்படின்னு மீனா கோவப்படுறாங்க. முத்து மீனா மேலே கோவப்படுறாரு. ஏய், அப்பாவை எதிர்த்து பேசுகிற? இங்கே பாருங்க, உங்கள் அப்பா உயர்ந்தவங்க தான், நல்லவங்க தான், மாமா எனக்கு ரொம்ப பிடிச்சவர் தான். உங்களுக்கு அப்போ என்ன வயசு இருக்கும்? ஒரு 10-12 வயசு இருக்கலாமா? 10-12 வயசு இருக்க பையன் சொல்கிற ஒரு சத்தியத்தை மாமா கடைப்பிடிக்கணும்னு என்ன கட்டாயம் இருக்குது? மாமாவுக்கு நல்ல அறிவு தெரிஞ்ச ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிறவர் தானே, குழந்தை வாங்குற சத்தியத்தை கடைப்பிடிக்கணும்னு கட்டாயம் இல்லையே. உண்மை என்னன்னு எல்லாருக்கும் எடுத்து சொல்லியிருக்கணும். அட்லீஸ்ட் அத்தை கிட்டையாவது சொல்லி உங்கள் மேலே அத்தை காமிக்கிற இந்த வெறுப்பையாவது தணிச்சிருக்கணும். நீங்கள் எந்த தப்பும் செய்யலை.
மனோஜ் செஞ்ச தப்புக்காக பழியை ஏத்துக்கிட்டு நீங்க சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போயிருக்கீங்கன்ற உண்மையை அத்தைக்கு சொல்லி அத்தையோட மனசை மாத்தி இருக்கணும். இது என்ன, ஒரு பையனை மட்டும் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறது, இன்னொரு பையனை திருடான், போய் சொல்லி ரவுடி, என்னென்ன வார்த்தைகள் எல்லாத்தையும் சொல்லி பேசுறது. இத்தனைக்கும் நீங்க ரொம்ப நல்லவங்க. உண்மை என்னைக்குமே வெளியில வராம போயிட்டா அத்தை கடைசி வரைக்கும் மனோஜ் மட்டுமே நல்லவன்னு நம்பிட்டு இருப்பாங்க. நீங்க எப்பவுமே கெட்டவங்களா தான் தெரிவிங்கங்க அப்படின்னு மீனா கோவப்படுறாங்க. நீங்க வேணும்னா உங்க அப்பா உங்க அம்மான்னு சொல்லி பணிஞ்சு போகலாம், எத்தனை பழிய வேணா வாங்கிக்கலாம். ஆனா என் புருஷன் ஒரு திருடன்னு ரவுடின்னு எல்லாரும் சொல்றத கேட்டுட்டு அவமானப்பட்டுட்டு இருக்க முடியாதுங்க. இந்த வீட்டில் எத்தனையோ அவமானத்தை நான் வாங்கிக்கிட்டு அப்படியே அமைதியாக போயிருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் மாமா. மாமா தான் இந்த வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்தார். அவர் ரொம்ப நியாயமாக நடந்துக்கிறவர் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்துக்காக மட்டும்தான் நான் இங்கே இருந்தேன். இப்போ மாமாவே தப்பு செஞ்சுருக்காங்கன்னு என் மனசுக்கு படுது. உண்மையை அவர் வெளியில் சொல்லியிருக்கணும். உங்களை சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போக விடாமல் தடுத்து மனோஜை அங்கே அனுப்பியிருக்கணும். அப்படி இல்லையா அத்தைக்கிட்டையாவது உண்மையை வெளியில சொல்லி இருக்கணும். ஒரு தகப்பன் செய்யற சேலையா இவர் செஞ்சிருக்காரு. என்னால பார்த்துக்கிட்டு பொறுமையா போக முடியாது. இனிமேலும் மனோஜோ ரோஹிணியோ அத்தையோ உங்களை அவமானப்படுத்துறத பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு மீனா கோவப்படும்போது விஜயா, ஏய் என்ன உண்மையை அவர் மறைச்சாரு? மனோஜ் ஏன் ஜெயிலுக்கு போனோம் அப்படின்னு விஜயா கேட்ட உடனே அண்ணாமலை சொல்றாங்க, மீனா நீ கேட்குற கேள்வி எல்லாமே நியாயமானது தான். ஒரு குழந்தைக்கு அப்பாவா இருக்கிற நான் என் வயசுக்கு அவன் வாங்கின சத்தியத்தை கடைப்பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. அவனை கண்டிப்பாக நான் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போக விடாமல் தடுத்திருக்கணும். உண்மை என்னன்னு வெளியில் சொல்லியிருக்கணும். நீ சொன்ன மாதிரி விஜயா கிட்டையாவது நான் உண்மையை சொல்லியிருந்திருக்கணும்மா. நான் செஞ்சது மிகப்பெரிய தப்பு தாம்மா, என்னை மன்னிச்சிரு. முத்து, உனக்கு உங்கள் அம்மா மட்டும் துரோகம் இழைக்கல, நான் தான் முக்கியமாக ரொம்ப பெரிய துரோகம் பண்ணிட்டேன் உனக்கு. மனோஜ் செஞ்ச தப்ப உன் தலையில கட்டி உன்னை சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்புறதுக்கு காரணமாக இருந்தது நான். இந்த உண்மை தெரிஞ்சும் நான் சொல்லாம இருந்துட்டேன் பாரு, அதுதான் பெரிய தப்பு. மனோஜ் அது உன் மேல இருக்க பொறாமையிலையும் சின்ன பிள்ளைத்தனத்திலையும் தப்பு செஞ்சிருக்கலாம். ஆனா நான் உண்மையை சொல்லியிருக்கணும். 2 பிள்ளைகளையும் ஒரே மாதிரி பார்த்துருக்கணும். நான் செஞ்சது தப்பு தான். மீனா பேசுறது கரெக்டு தாம்மா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை முத்து தப்பு செஞ்சான்னு சொல்லி போலீஸ் வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு கூட்டிகிட்டு போனாங்கல்ல, அந்த தப்பை முத்து செய்யலை, மனோஜ் தான் செஞ்சான். மனோஜ் தான் ஹெட்மாஸ்டர் தலையில் கள்ள தூக்கி போட்டது. மனோஜ் இப்போ மட்டும் இல்லை, அந்த காலத்திலேயே ரொம்ப கிரிமினலாக தான் வளர்ந்துருக்கிறான். இவன் பணத்தை எடுத்துகிட்டு ஓடி ரொம்ப பெரிய தப்பு செஞ்சும் நான் அவனை மன்னிச்சு வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கிட்டேன். ஒவ்வொரு முறையும் மனோஜ் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கான். அதுக்கு முத்து தான் கஷ்டப்படுறான். இந்த காலம் வரைக்கும் முத்து இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கான். ஒரு பெத்த அப்பனா இருந்து அவனுக்காக நான் எந்த உதவியும் செஞ்சது கிடையாது அப்படின்னு அண்ணாமலை மன்னிச்சிருமா அப்படின்னு மீனா கிட்டே முத்துக்கிட்டே மன்னிப்பு கேட்குறாங்க. மீனா பையை எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு ரெடியாக கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. இப்படி தான் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.